வணக்கம் தமிழா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா 18 மாடல் சுவிட்ச் போர்டு. இந்த 18 மாடல் போர்டில் 5 சுவிட்ச் வந்து இல்லை 11 இருக்குது. 5 சாக்கெட் 2, ரெகுலேட்டர் 2, ஒரு 2-வே சுவிட்ச் இருக்குது. ஸோ இதை நம்ம அசம்பிள் பண்ணோம். அசம்பிள் பண்ணுறதெல்லாம் காட்டினா ரொம்ப லென்த்தியாக வீடியோ போகும்னு சொல்லிட்டு சும்மா அப்படி போட்டேன். இது மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன டைரெக்ஷனில் வருது, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடா இல்லை ரைட் சைட்லேருந்து டு லெஃப்ட் சைடு வருதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ணிங்க. இல்லை எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு என்ன சுவிட்ச் எத்தனை கவுண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து லூப்பிங் வந்து ஃபேஸ் எல்லாம் முதல்ல ஜாயின் பண்ணுவோம். அது மாதிரி இதுலேயும் நம்ம ஃபேஸ் வந்து கீழே தான் கொடுக்கணும். ஏற்கனவே 3 வீடியோ போட்டிருக்கேன். 4 மாடல் டு 6 மாடல் வரைக்கும், 2 மாடல் டு 4 மாடல் வரைக்கும் ஒரு வீடியோவும், 6 மாடல் டு 9 மாடல் வரைக்கும் ஒரு வீடியோ, 16 and 12 இந்த 2 மாடலுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது 18 மாடல். ஸோ இதில் நம்ம ஃபேஸ் லூப் பண்ணிட்டோம். ஃபேஸ் லூப் பண்ணிவிட்டு இந்த 3 லேயர் இருக்குது, மொத்தம் 3 லேயர் ஆஃப் சுவிட்சஸ் இருக்குது. இந்த சுவிட்சஸ் எல்லாத்தையுமே ஃபேஸை வந்து நம்ம லூப் பண்ணோம். எல்லாத்துக்கும் ஃபேஸ் கம்பி கொடுத்துட்டோம். இப்போ ஒரு ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ அதை எல்லாத்துக்கும் லூப் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் காப்பர் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம இதை மாதிரி லூப் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு இடத்துல ஃபேஸ் கொடுத்தாலே எல்லா சுவிட்சுக்கும் ஃபேஸ் வந்துடும். மற்றதெல்லாம் பீஸு. ஒரு 2-வே சுவிட்ச் இருக்குது. அது ஃப்ரண்ட்டில் வாசலில் இருக்க வாசப்படிக்கு மேலே இருக்க லைட்டுக்கு வந்து 2-வே சுவிட்சு. ஸோ அதெல்லாம் நான் கனெக்ஷன் இந்த போர்டை நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த வீடியோ அடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெகுலேட்டருக்கு நான் முன்னாடி இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே சுவிட்சுக்கு மேலே கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் சுவிட்ச் போட்டால் ரெகுலேட்டர் ஒர்க் பண்ணும். ஸோ சுவிட்சுக்கு ஃபேஸ் கீழே கொடுத்துருவோம், மேலே கொடுத்துடுவோம். இன்னொரு பீஸாக ஃபேனுக்கு கொடுத்துருவோம் ஒயரை. நெக்ஸ்ட் வந்து சாக்கெட்டுக்கு லைன் சைட்லேருந்து சுவிட்சுக்கு டாப்புக்கு ஒரு ஒயர் கொடுக்கணும். அதையும் நம்ம போட்டுருவோம். போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து எர்த் அண்ட் நியூட்ரல் அதை வந்து சாக்கெட்டுக்கு லூப் பண்ணோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒயர் இப்படி தான் பண்ணோம். ஃபேஸு அந்த சைடு வந்து ரைட் சைடில் லைன் இருக்கும், இதில் லெஃப்ட் சைடு இருக்கும். ஏன்னா சாக்கெட் வந்து ரைட் சைடு தான் ஃபேஸ் வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் அண்ட் எர்த்து ரெண்டையும் இது மாதிரி நியூட்ரல் டு நியூட்ரல் ஒரு நம்ம மெயின் நியூட்ரல் இருக்கும், அதை சேர்த்து இந்த சாக்கெட்டில் கொடுத்துருவோம். எர்த்து டு எர்த்து அதுக்கு ஒரு மெயின் எர்த்து வருவங்கள நம்ம டிபியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம். அந்த எர்த்தை வந்து நம்ம அதில் கொடுத்துருவோம். கீழே நட்சத்திர கத்துறா அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்டுச்சுன்னா சாரி, நான் மாடியில் இருக்கேன், அவன் கீழே கத்துறா அந்த மாதிரி. ஸோ ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட்டு இவ்வளோ தான் லூப்பிங். நெக்ஸ்ட் வந்து நம்ம போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம பார்ப்போம் சீக்கிரமாகவே.